ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆர்டிக் ஃபாக்ஸ் ஜெட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு பேர். இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, நார்மலாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் கேரி ஸ்பீக்கர்லாம் இன்னமும் வந்து அந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் தான் வச்சிருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். தென் வி வில் கிவ் யூ ஸ்மால் ரிவ்யூ டு யூ. ஓகே, கமான் லெட்ஸ் ஓப்பன் இட். பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன காட்டன் பாக்ஸ் தெரியும். அந்த காட்டன் பாக்ஸ் வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் த கவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்பீக்கர். இதுதான் ஆர்டிக் ஃபாக்ஸ் ஜெட்டு கிளிப் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது என்ன ஏதுன்றதை அவங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு சின்ன வியூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். இதை வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் சார்ஜர்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியுது, டைப் சி இருக்கு இல்லையா, டைப் சி சார்ஜர் இது. ஓகே, நவ் லெட் அஸ் கீப் டு சைடு அண்ட் கோ டு த ஸ்பீக்கர் டைரக்ட்லி. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரோல் தான். என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன் ஆஃப், இல்லைன்னா பாஸ், இல்லைன்னா ப்ளே பட்டன் சொல்லுவாங்க. இதை வேறு எந்த கண்ட்ரோலும் இதில் கிடையாது. மேலே வந்து ஒரு கிளாத் கவர்டு ஸ்பீக்கர். இது சைடில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது, பின்னாடி எந்த கண்ட்ரோலும் கிடையாது. கீழே மட்டும் இந்த யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பு, நம்ம ஷர்ட்லேயோ டிஷர்ட்லேயோ கிளிப் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்களா, இதை கிளிப் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பிங்கில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நார்மலி வந்து ப்ளூடூத் கனெக்டர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு மட்டும் சவுண்ட் கேட்காது. இல்லாட்டினா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், கேரி எடுத்து போகிறது கையில் கம்ஃபர்டபுளாக இருக்காது. வேற இந்த கிளிப் ஸ்பீக்கர் வந்து அப்படியே ஷர்ட்லேயோ டிஷர்ட்லேயோ கிளிப் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுன்னு போகலாம். இல்லை வேறு ஏதாவது லிசன் பண்ணால் பாட்டு லிசன் பண்ணிக்கலாம். நீங்கள் பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலி ஹெட்செட் போட்டு போனீங்கன்னா ரோட்டில் ரன்னிங்கோ வாக்கிங்கோ நீங்கள் போனீங்கன்னா தேர் இஸ் ரிஸ்க் ஆஃப் நாட் லிசனிங் டு த சரௌண்டிங். பட் இது அப்படி கிடையாது. இது உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதையும் கேட்டுக்கலாம். அட் தி சேம் டைம் யூ வில் பி just listening to song also without letting your control over the surroundings. உங்க கவனமாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதை ஆன் பண்ணுறேன் நான். ஒரு டிங் சவுண்ட் கேட்குதா? ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டபுள் சவுண்ட் கேட்குது இல்லையா, இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு கனெக்ட் இட் த்ரூ மை அதர் மொபைல். இப்போ கேளுங்க, சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ பாட்டை பாஸ் பண்ணா இப்படி ப்ரெஸ் பண்ணால் பாஸ் ஆகிடும். திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். பாருங்கள், கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். ஆகுதா? ஓகே, திருப்பி பாஸ் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பாஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் திஸ் வில் பிகம் சுவிட்ச் ஆஃப். ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு பிளாஸ்ட் சவுண்டோட சுவிட்ச் ஆஃப் ஆகும். இது பார்த்துட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்க்கலாம், இது வந்து என்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர். ரேட் வந்து ஆக்சுவலாக இன்னும் 1990 போட்டிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. திஸ் இஸ் வித்தின் 500. ஒரு யூஎஸ்பி வெர்ஷன் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3. நார்மலாக என்ன அதர் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் பண்ணுவேன். அது பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ். அது ரொம்ப நல்ல விஷயம். இது அஃப்கோர்ஸ் இது வந்து வழக்கமான கமர்ஷியல் பிக்சர்ஸ், நத்திங் எல்ஸ். இவ்வளோதாங்க இந்த ஸ்பீக்கர்ஸு. ஸோ திஸ் இஸ் மை first unboxing and review product review. Let us try to make more videos and meet you again and again. Thank you. Bye.